அரிசி, சீனி, பருப்பு, தேயிலை, பால்மா, அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கார்கோ போடாதீங்க. லட்சக்கணக்கில் கட்ட வரும் இனிமே காசு. அப்போ எதுக்குடா கார்கோ போடணும்? கார்கோவே போட தேவையில்லையே பேசாமல், இதெல்லாம் போட வேணாம்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல், இந்த நாட்களில் தொடர்ந்தும் ஒவ்வொருவரும் நான் பாருங்கள் தம்பி, இந்த கார்கோவில் போட்டேன், இந்த கார்கோவில் போட்டேன், அந்த கார்கோவில் போட்டேன், காசு 2 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, 3 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, 1 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, 50,000 கட்ட சொல்கிறாங்கன்ற கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது? நம்ம கார்கோ நம்ம சஜஷன் பண்ணுற லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோவில் இருந்து மற்ற எல்லா கார்கோவிலையும் இதே கம்ப்ளைண்ட்டே வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்முடைய லைன் கார்கோ உட்பட அனைத்து கார்கோக்களுக்கும் விசாரித்தா விசாரணையின் முடிவில் வெளிவந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன, நீங்கள் போட்ட சாமான்களுடைய தொகை அதிகம். அதாவது எந்த ஒரு பொருள் போடுறண்டாலும் கார்கோவில் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? எங்களுடைய இலங்கையில் எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் அது வளைந்து கொடுக்கும். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது கார்கோ பொருட்கள் போடுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள்னு வரும்போது 50 கிலோவுக்கு மேலே உணவுப் பொருட்கள் கார்கோவில் போட்டால் கஸ்டம்ஸ் சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்ற ரூல்ஸே இருக்குது நாட்டில். 50 கிலோவா நீங்கள் சாப்பாடு சாமான் போடுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? ஒரு மூட்டை அரிசியே 50 கிலோ போடுறீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 பண்டல், அதாவது 60, 70, 80 கிலோவில் கோதுமை அந்த மாவு பேக்கெட் இருக்கு இல்லையா, கொய்த்தோடைய அந்த அது போட்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 200, 300 பேக்கெட் மெக்கரோனி. சரியா? உணவு, டாஃபி, சாக்லேட், சாப்பாடு, பிஸ்கெட், ஜூஸ் ஐட்டம், பெப்சி, 7up, கோலா எல்லாமே பண்டலாக கிட்டத்தட்ட எப்படியும் நாட்டில் ஒரு ஹோல்சேல் கடையொன்று திறக்கிற அளவுக்கு பொருட்களை போட்டு வச்சுருக்கிறீங்க. நான் ஒரு லிமிட் ஒன்று சொல்கிறேன். உதாரணத்துக்கு மாவு பண்டலாக போடுறதா இருந்தால் ஒரு 2 அல்லது 3 பண்டல் போடுங்க. அதாவது ஒரு 30 கிலோ போடுங்க. 10 கிலோ தானே ஒரு பண்டல் வருது, 10 பேக்கெட்டுன்னா 10 கிலோ வருது. ஒரு 3 பண்டல் போடுங்க. அரிசி நீங்கள் ஒரு 50 கிலோ அரிசி இருந்தால் ஒரு மூடையே போடுங்க. சரியா? அதே மாதிரி பெப்சி, 7up, கோலா நீங்கள் அதுகளில் ஒரு கேஸ் போடுறது பிரச்சனை இல்லை, ஒன்றில் ஒரு கேஸ். அதே மாதிரி மெக்ரோனி ஒரு 20, 30 அல்லது ஒரு 40 பாக்கெட்டுக்கு மேலே போடாதீங்க தயவு செய்து. அதே போல தான் உணவுப் பொருட்கள், பிஸ்கெட் ஐட்டமாக இருக்கட்டும், மற்ற ஜூஸ் ஐட்டங்களாக இருக்கட்டும், ஒரு லிமிட்டாக போடுங்க. சாதாரணமாக ஒரே ஐட்டத்திலேயே நிறைய கூட போடாதீங்க. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஒரு ஐட்டம் தான் இருக்குது, இன்னொரு பிஸ்கெட் இன்னொரு ஐட்டம் இருக்குது அப்படின்னும் போது சரி, அது ஒரு உணவுக்கு அப்படின்றத ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒரே ஐட்டத்தில் 10 அதில் 10 இதில் 10 அங்கே 10 இங்கே 10ன்னு 10 நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக கார்கோ போடும்போது மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. நாட்டுக்கு போன பிறகு கார்கோவை திட்டி எந்த பலனும் இல்லை. அவங்க உங்களுடைய பொருளை அங்கே கொண்டு போய் தரத்துக்கான சார்ஜஸ் அவங்க எடுக்கிறாங்க. உள்ளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருளுக்களுக்கும் உரிமையாளரும் நீங்கள் தான், பொறுப்பாளரும் நீங்கள் தான். உங்களுடைய கார்கோ பெட்டியை முழுசாக பத்திரமாக கொண்டு போய் உங்கள் வீட்டில் அவங்க ஒப்படைக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய கடமை. அப்படி இருக்கக்கால ஒருவேளை நீங்கள் போட்ட கார்கோ பெட்டிக்குள்ள சிகரெட் இருக்குது, தங்க நகை இருக்குது, லேப்டாப் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கஸ்டம்ஸால் ஆயுதம் இருக்குது, போதைப் பொருள் இருக்குது, தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குது, அப்படின்ற மாதிரி நீங்கள் பல பொருட்களை நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க. அதுக்காக கஸ்டம்ஸ் உங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சி பெட்டியை செக் பண்ணி பெட்டியை உடைச்சி இந்த மாதிரி பொருள் இருக்குதுன்னு சொல்லும்போது, இந்த கார்கோக்காரனை நம்பித்தானே நான் பொருள் போட்டேன், என்னுடைய சிகரெட்டை எடுத்துட்டாங்க, என்னுடைய எலக்ட்ரிக் பொருள் எடுத்துட்டாங்க, என்னுடைய கஞ்சாவை எடுத்துட்டாங்க, என்னுடைய துப்பாக்கி எடுத்துட்டாங்க, போதைப் பொருள் எடுத்துட்டாங்க அப்படின்னு கார்கோ மேலே பழி போட்டால் சரி வருமா? கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சரி, ஆனால் அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி, அதாவது உங்களோட மனசாட்சியை தொட்டு நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது நாம் செஞ்சது சரியா பிழையான்னு.
கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் செஞ்சது சரியா பிள்ளையான்னு. ஒரு சிலர் பொருள் போட்டிருக்கிறீங்க வியாபார பொருட்கள், அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய காட்டியிருப்பேன். இந்த பாருங்கள், எண்ணெய் கேன் மட்டும் எத்தனை, பிரைட்னஸை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். இந்த பாருங்க, மேலே 6, கீழே 2 பெட்டி, மேலே 6, 7, 1, 2, கீழே 2 பெட்டி வேறு இருக்குது, 1, 2 பெட்டி. அப்போ அதோடு சேர்த்து ஆல்ரெடி இது மாதிரி காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 24 எண்ணெய்க்கேன், 24 எண்ணெய்க்கேன். அதே மாதிரி அதே எண்ணிக்கையில் தான் வருது. என்னது? பால் மாவு, குவைட்டுடைய அந்த மாவுட்டின். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 12 கேஸ் பெப்சி, 12 கேஸ் பெப்சி. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 6 கேஸ் இதில் அந்த கிளாஸ் ஐட்டங்கள் மாதிரி இருக்குது. சரியா? கிளாஸ் ஐட்டங்கள். அடுத்தது நிறைய எலக்ட்ரிக் பொருட்கள், நிறையவே எலக்ட்ரிக் பொருட்கள், அடுப்பு, அது இது, லைட்டு, ஜெனரேட்டர், அது இதுன்னு ஊறுப்பட்ட சாமான். அதே மாதிரி ட்ரெஸ் ஐட்டங்கள், ஊறுப்பட்ட ட்ரெஸ் ஐட்டங்கள் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 6 பெட்டி. 6 பெட்டியிலையும் பேரிச்சம்பளம் உள்ளுக்கு எத்தனை இருக்கும்? 10 இருக்கும் போல். ஒரு கார்ட்டூனில் எத்தனை? 10 வருது. 10 இருந்தால் கூட யோசிச்சு பாருங்கள். 60 கிலோ 60 கிலோ பேரிச்சம்பளம். 1, 2, 3, 4, 5, 6. மாவு, அந்த மாவு இப்போ இந்த மாதிரி பண்டலாக நீங்கள் இந்த பொருட்களை போட்டுட்டு கார்கோக்காரன் அநியாயம் செஞ்சிட்டானே, நல்லா அரிப்பானா, ஜூஸ் 1, 2, 3, 4, 5, 6 பண்டல் ஜூஸு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சாரம் இருக்கு இல்லையா, வேஷ்டி சரம், எத்தனை சரம் இருக்குன்னு பாருங்கள். துணிமணி, நாட்டில் இல்லாதாடா இங்கே இருக்க போகுது. சாக்லேட் ஐட்டம். இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள், உங்கள்கிட்ட காசு இருக்கலாம்ப்பா, உங்கள்கிட்ட 600, 700, 800, 1000 தினார் வரைக்கும் நீங்கள் காசு இருக்கலாம். 1000 தினார் வரைக்கும் நீங்கள் பொருள் வாங்கி கார்கோ போடலாம். சரியா? பிரச்சனை இல்லை. 2 மீட்டர் 3 மீட்டர் பெட்டி வரைக்கும் நீங்கள் தனி சாப்பாடே நிறச்சி போடலாம். ஆனால் அதே மாதிரி நாட்டில் சுங்கத்தால் இது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து இதுக்கு இவ்வளவு சுங்கம் அறவிடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த சுங்கத்துக்குரிய காசையும் கட்டுங்க மரியாதையா. உங்களோட பெட்டியை கொண்டு போய் பத்திரமா கொடுப்பாங்க. நடுவில் சுங்கத்தில் செக் பண்ணி இதெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் வெளியில் வச்சாங்கன்னா நீங்கள் சுங்கத்துக்கு காசை கட்டுங்க, கார்கோக்காரன் கிளியர் பண்ணி கொண்டு போய் வீட்டுக்கு கொடுப்பான். அதை விட்டுட்டு நான் கார்கோ இவனை நம்பித்தான் போட்டேன், இது என்ன இப்போ 2 லட்சம் கேட்குறான், 1 லட்சம் கேட்குறான், அது என்ன அப்படி இப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக பேசாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. 50 கிலோ தான் சாப்பாட்டுக்கு, 50 கிலோ 40 கிலோ தான் நம்மளுக்கு உணவுக்கே லிமிட் இருக்குது கார்கோ பெட்டியில். அப்படி இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும், இலங்கை அரசாங்கமும் சரி, இந்த சுங்க அதிகாரிகளும் சரி, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ சாப்பாடு போடுறீங்க? குறைஞ்சது 100லேருந்து 200, 300 கிலோ வரைக்கும் சாப்பாடு மட்டுமே போட்டிருப்பீங்க. இவ்வளோ காலம் கொண்டு போய் கொடுத்தாங்க தானே. ஆனால் முன்னாடியும் இதே வியாபாரம். இன்றைக்கி எத்தனை பேர் வீடு வீடாக கடை போட்டிருக்கானுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தா குவைத்துடைய மாவுட்டினை விற்கிறானுங்கன்னு வருது, எண்ணெயை விற்கிறானுங்கன்னு வருது, மெக்ரோனியை விற்கிறானுங்கன்னு வருது, மாவை விற்கிறான். எங்கே பார்த்தாலும் இந்த குவைத் சாமான் அது இதுவும் விற்பனை. அப்போ இவனுங்களுக்கு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு கஸ்டம்ஸ் வச்சு அதுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு அதிக, அப்போ என்ன மாதிரி இருக்குது? கஸ்டமும் சுங்கமும் எல்லா மாதிரியும் தூக்கி போட்டுட்டு அப்போ ஹார்பரில் இருந்து டைரெக்டாக வண்டியை கொண்டு போய் அடித்து கப்பரில் இருந்து நேரடியாக சாமான் நிறைய கொண்டு போய் நாட்டுக்குள்ளே கொடுத்துடலாமே. சுங்க அதிகாரிகள் அப்படின்ற ஒன்று தேவையில்லையே, சுங்க வரி ஒன்று தேவையில்லையே நாட்டுக்கு. நக்கிட்டு தான் போகணும் அப்புறம் நாடு.
சுங்க வரி என்றது ஒன்று இல்லாமல் விட்டுச்சேன்னா. அதனால் தயவு செய்து ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு சாமான்களை போடுங்க. உங்களுக்கு மேலதிகமான தகவல் வேணுமென்னா நீங்கள் கார்கோவுக்கு கால் பண்ணி கேளுங்க. என்கிட்ட இவ்வளோ பொருட்கள் இருக்குது, நான் போட முடியுமா கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்களா, சரி இத்தனை கிலோ இவ்வளோ பொருட்கள் இவ்வளோ இருக்குது, நான் போடவா, சரி போடுங்க, டெக்ஸ் அடிக்க மாட்டீங்களா கேட்டு அவங்கள்ட்ட வாக்குறுதி எடுத்துகிட்டு போடுங்க. அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுட்டு போடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடித்து எல்லாம் முடிச்சு பெட்டியை பேக் பண்ணி வச்சுட்டு வாங்க, 2 மீட்டர் பெட்டிக்கு வந்து தூக்கிட்டு போங்க. உள்ளுக்கு என்ன மயிர் இருந்தாலும் சரின்ற மாதிரி அவங்க தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் சும்மா அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ்லையும் கிளியர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கடையில் ஏதாவது பிரச்சனை வந்து பிடிபட்டுச்சுன்னா, பெட்டி பிடிபட்டு ஏதாவது ஒரு கேஸ் ஆகிச்சுன்னா அப்புறம் யார் பதில் கூறுறது? அப்போ பெட்டிக்குள்ளே என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே ஒரு 1000 கிலோ கஞ்சா உள்ளே வச்சு அனுப்பினாலும் அப்போ கார்கோக்காரங்க கொண்டு போய் வீட்டுக்கே கொடுத்துடணும். இடையில கஸ்டம்ஸ் கிளியர் பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த ஒன்று நம்பித்தானே போட்டேன், நீ என்ன பெட்டிக்குள்ளே இருக்கிற கஞ்சாவை எப்படி பிடிபட வைப்ப அப்படின்னு கேட்டால் அது நியாயமா? அது மாதிரி தானே எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டினா நிச்சயமாக கேஸ் பாரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். அதே போல் கார்கோவோட கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா பொருட்களை போடுங்க. Ayo,